ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஊர் பொண்ணு சேனல். இன்றைக்கி வந்து நம்ம கிட்ஸ்க்காக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். வாங்க அந்த ரெசிபி என்னென்னு பார்த்துட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன எடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். நம்ம கிட்ஸ்க்காக இன்றைக்கி வந்து உளுந்துக்கூழ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பாதாம், 1 கப் வெள்ளை உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து பாதாம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் முந்திரி அதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளை உளுந்தம்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் 2 மினிட்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து பாதாம் முந்திரி இதை ரெண்டையும் மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி, இந்த கையில் பார்த்தாவே தெரியும் நமக்கு பிதுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிறுத்திடலாம். ரொம்ப கொரப்பாகவும் வேணாம், ரொம்ப நைஸாகவும் வேண்டாம். ஸோ ஒரு மீடியம் அளவில் இருக்க மாதிரி இருந்தால் ஓகே. வெள்ளை உளுந்தம்பருப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த பாதாம் முந்திரி நம்ம அரைச்சதையும் இந்த உளுந்தம்பருப்பு அரைச்சதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த உளுந்துக்கூழ் மாவு ரெடி பண்ணுறப்பவே அவங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அக்ஷராக்கு. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு கொஞ்சம் செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வில் வச்சு அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் கிளறி விட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உப்பு போட்டு நம்ம இறக்கி அவங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே ரசித்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.